ராசி ரிஷப லக்னத்துக்கு குரு அதிசாரம் அடைஞ்சு அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு வரார். 74 நாளைக்காக அவர் இங்கே இருக்க போகிறார். திருப்பியும் அவர் வந்து வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார் டிசம்பர் 21ஆம் தேதி. அப்புறம் அங்கேயே இருந்துட்டும் அவர் வந்து மே மாதம் 2026 திருப்பியும் அவர் வந்து குரு பெயர்ச்சி அடைஞ்சு கடகத்துக்கு வர போகிறார். 2027 மே வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ இது வந்து அதிசார குரு இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக தான் நான் சொல்கிறேன். அதிசாரம்னு இருந்தாலும் சரி, பலன்கள் வந்து ஒன்று தான், மாற போகிறது கிடையாது. கடகத்தில் ஒருத்தர் வரும்போது குரு வரும்போது பலன்கள் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம். மேஷத்துக்கு என்ன சொன்னேன், பகவானை வணங்கினா தான் நல்லது நடக்கும்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு என்னதுன்னு கேட்டால் 3ல் சாதாரணமாக குருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாள். ஏன்னா 9ஆம் இடம் வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருந்தால் 3ஆம் இடம் நம்மளுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிறது. ஸோ ஆனால் இது வந்து 3ல் குரு வரும்போது இவர் யாரு, பாபர் தான் உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கார் இல்லையா. இஸ் த 11th லார்ட் அண்ட் தென் இஸ் த 8th லார்ட். இப்போ 8th லார்ட் ஆனவர் மறைஞ்சு தான் இருக்கார். பாதகாதிபதி தான் மறைஞ்சு போயிருக்கார். அதனால உங்களுக்கு இது எந்த கெடுதலும் கிடையாது. இது என்னதுன்னு கேட்டால் காமா ட்ரெயின். அதாவது இந்த வருடம் முழுக்க நீங்கள் நினைச்ச காரியத்தை நடக்கக்கூடிய சக்தியை பகவான் உங்களுக்கு கொடுக்குறார், குரு கொடுக்குறார். எப்படி கேட்டால் 11th லார்ட், அதாவது உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறதோ அந்த லாபத்தை நீங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அவர் 7ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால கல்யாணம் ஆகாத அவளுக்கு கல்யாணம் நடக்கும், யார் லவ் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு சக்ஸஸாக நடக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரு இந்த வாட்டி உங்களுடைய காம ட்ரெயின் வந்து மிக மிக அருமையாக இருக்குது. அதே மாதிரியே 10ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறவராக இருந்தனாக்க கர்மாதிபதியானவர் சனீஸ்வர பகவானும் அந்த 3ல் இருக்கிற குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கா, பண்ணிக்க போறா. இப்போ இல்லை, பண்ணிக்க போறா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பீரியடும் நல்ல பீரியடாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல வலுவடைஞ்ச, அதாவது குரு சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூலத்தூக்கும் ஸ்தானத்தில் இருக்கார். அதனால அவர் வந்து வக்ரகதியில இருந்தாலும் சரி, அவர் நேர்கதியில இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க என்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும், அதாவது கர்மம் அப்படிங்கிறது வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்க தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால், நம்ம வந்து தொழில் இது தர்மம்ங்கிறது நம்முடைய பித்தாக்களை, நம்ம பெற்றோர்களை, நம்மளோட குழந்தைகளை நம்மலாம் காப்பாத்துறது. கர்மம் அப்படிங்கிறது நம்ம என்ன போன ஜென்மத்தில் என்ன கர்மா மிச்சம் இருக்கோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ அந்த கர்மாவில் வந்து நமக்கு அவர் கொடுக்குற டியூட்டி எனக்கிட்ட அந்த கர்மாவை நம்ம ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணலை அப்படின்னாக்கா அதை நம்ம அங்கேயிருந்து எஸ்கேப் ஆகிட்டோம்னாக்க பரிகாரம் பண்ணி ஏதாவது இவாள்கிட்ட சொல்லி பரிகாரத்தை பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னாக்க இன்னொரு எஸ்கேப் பண்ணலாம். திருப்பி அடுத்த ஜென்மம் எடுத்து திருப்பி அதே இதை போய் மாட்டிக்கணும். அப்போது அந்த கர்மாக்கள் உங்கள் தொழிலில் வந்து யாரையும் ஏமாத்தியோ, நீங்கள் ஒரு கரியரில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த வாழை தள்ளி விட்டுட்டு நீங்கள் முன்னுக்கு வர்றது, இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயங்கள்லாம் ராகு வேற அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு. ராகு வந்து எப்போவுமே ரூல்ஸ்க்கு வந்து வெளியில் போகணும். ஸோ அதனால் 2 சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படியா சீக்கிரமாக நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேடா வேலை பண்ணுவீங்க. அதை வந்து நீங்கள் திருத்திக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அதை வந்து இப்போ இவர் வந்து திருத்தியும் விட்டுருவார். ஏன்னா இப்போ குரு வந்து 2 பேரும் நட்சத்திரம் பரிவர்த்தனை பண்ணும்போது அவர் வந்து அந்த உங்களுடைய அந்த நீங்கள் செஞ்ச தவறுகள்லேருந்து உங்களை மீட்டும் எடுப்பார், அவர் சரி பண்ணியும் கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னு கேட்டால் ஆஞ்சநேயரை வணங்கணும், அப்புறம் ராமரை வணங்கணும் இல்லையா. இந்த ராமேஸ்வரம்லாம் போகலாம், அயோத்தியா போகலாம், இந்த மாதிரி இதுக்கு போகலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், அது மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சந்திக்கலாம், வணங்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கிற உங்களுக்கு கோல்டன் பீரியட் கிடைக்கிறது. மிக மிக அருமையான கோல்டன் பீரியட். பாபர் தான் மறைஞ்சிருக்காரு, உங்களுக்கு சுபர் மறையலை. குரு எக்ஸால்டேஷன் ஆனால் கூட அவர் வந்து உங்களுக்கு காம ட்ரெயினுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறார். அதனால் நீங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு இந்த வாட்டி நல்லது